வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு PSI சோலார். நம்ம போடுற வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பக்கத்தில், தஞ்சாவூரில் ஒரு 10 கிலோமீட்டர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 7.5 HP சோலார் வாட்டர் பம்பிங் பண்ண வந்திருக்கிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி EBயில் இருக்கிற மோட்டார். EBனா எப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டார் வச்சுருக்காங்க, போர்வெல் எல்லாமே இருக்குது. பட் ஆனால் அவங்க வந்து கமர்ஷியல் சர்வீஸில் இருக்குது. கமர்ஷியல் சர்வீஸ்னால் ஒரு யூனிட்டுக்கு 10 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க EBயிலேருந்து. அந்த கமர்ஷியல் சர்வீஸில் இருக்கிற கரண்ட்டை எடுத்து இவங்க விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது வந்து EB பில் கட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ சோலார் செட்டப் போட்டு அந்த சோலார்லேருந்து நம்மளுக்கு மோட்டாரை ரன் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7.5 HP மோட்டார் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு 545ல், அதாவது 545 வாட்ஸ் பேனலில் ஒரு 16 பேனல் போட்டு, மோட்டார் பார்த்திங்கன்னா AC மோட்டார் தான், அதாவது டெக்ஸ்மோ மோட்டாரு. ஆல்ரெடி 2 இன்ச்சு டெலிவரி பைப் போட்டிருந்தாங்க. நம்ம அப்படியே அதே சோலாராக மாற்றிருக்கிறோம். இதை மாதிரி உங்களுக்கு ஏதாவது சோலார் செட்டப் போடணும் அப்படி எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அதாவது EB மோட்டரே நீங்கள் சோலாராக மாற்றிக்கலாம். அதாவது உங்களுக்கு கன்ஃபியூஸ் வேணாம். சோலார்னால் நீங்கள் புதுசாக சோலார் மோட்டர் தான் போடணுமா அப்படின்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி இருக்கிற, அதாவது ஆல்ரெடி நீங்கள் யூசேஜ் பண்ணிகிட்ருக்கீங்களா AC மோட்டார், அதையே நீங்கள் சோலாராக மாற்றிக்கலாம். டெலிவரி 2 இன்ச்சு டெலிவரி. இது கிளைமேட் பார்த்திங்கன்னா வந்து மிக்சடு கிளைமேட் தான், அதாவது வெளிச்சம் வரும் போகும் அப்படி மாறி வந்துட்டு இருந்தது. நல்ல ஒரு 2 இன்ச்சு டெலிவரி, நல்ல ப்ரெஷரில் தண்ணி வந்துட்டு இருந்தது. அதாவது சோலார் பொறுத்தவரையும் ஒன்று புரிஞ்சுக்கணும் நீங்கள். அதாவது சோலார் வந்து கரண்ட்டுக்கு வந்து மாற்று கிடையாது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் இல்லாத இடத்துக்கு தான், அதாவது கரண்ட் இல்லாத இடத்துக்கு கரண்ட்டுக்கு பதிலாக நம்ம போட்டு கொடுக்குறோம், அவ்வளோதான். நீங்கள் சோலார் வந்து கரண்ட்லேயே ஓடுற மாதிரி ஃபுல் டைம் ஓடுமானா சொல்ல முடியாது. அதாவது வெளிச்சம் இருக்கும்போது நல்லா ஓடிடும். சோலார் வெளிச்சம் நல்லா, சூரிய வெளிச்சம் நல்லா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு EBயில் என்ன அவுட்புட் வருதோ அதேமாதிரி வந்துடும். அதே நேரம் உங்களுக்கு கிளைமேட் ரொம்ப டல்லாக இருக்குது, சுத்தமாக வெயிலே இல்லை அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டிஸ்சார்ஜ் வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது நீங்கள் EBயில் கம்பேர் பண்ண முடியாது. பட் EB இல்லாத இடத்துக்கு நம்ம போட்டு கொடுக்குறோம். அதனால் வந்து உங்களுக்கு நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் பிராண்டோடைய ஒரு 16 பேனல், 545ல் ஒரு 16 பேனல் போட்டிருக்கோம். இந்த மாதிரி 16 பேனல் போடும்போது தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் EBயில் வர மாதிரி வரும். பட்ஜெட் கம்மியாக வேணும்னு சொல்லிவிட்டு உங்கள் 14 பேனல்லையும் ரன் பண்ணலாம். பட் நீங்கள் 14 பேனல் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும், அவுட்புட்டில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லா டெலிவரி பார்க்குறீங்க. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு சோலார் செட்டப் வேணும் அப்படின்னா எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த வாட்டர் பம்பிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நல்ல ரீசனபிளான ப்ரைஸில் பண்ணிக்கிட்டுருக்கோம். இதோட ஓவரால் செட்டப் அதாவது பார்த்திங்கன்னா சோலார் பேனலில் GI ஸ்ட்ரக்சரு, ட்ரைவு, லைட்னிங் எர்த்து, டிரான்ஸ்போர்ட். நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டரும் சேர்த்தே நம்ம பண்ணிடுறோம். நம்மக்கிட்ட வண்டி இருக்கிறதால நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துட்றோம். இது மொத்தமாக காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 235 வரையும் பண்ணிக்கலாம். இதே செட்டப்பை உங்களுக்கு 235 வரையும் பண்ணிக்கலாம். 10 HP டிரைவ். தேங்க்ஸ்.